வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து ஜிஎஸ்டி அப்படின்னா ஒரு அஸ் அ நார்மல் லேமேன், காமன் மேன், ஆம் ஆத்மி எவ்வளோ புரியணுமோ ஓரளவு கவர் பண்ணிட்டோம். பட் நமக்கு என்ன ஆகுதுன்னா, நிறையா பேர் கேள்விகள் ரைஸ் பண்ணும்போது ஓய்வா சொல்கிறதோ, நான் இப்போ அக்ரிகல்ச்சரல் இன்கம் சொன்னேன் பாருங்கள். அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பண்ண ரைட்டே கிடையாது. பட் என்னாகும், இந்த டாபிக் வரைச்செல்லாம் நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாரபட்சமாக இருக்காங்க, நம்மகிட்டேருந்து டேக்ஸ் வாங்கிடுறாங்க, அக்ரிகல்ச்சரல் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோன்றுறது. இதே மாதிரி நான் என்ன சொன்னேன், சேல்ஸ் டேக்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தது, எக்ஸைஸ் டியூட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தது. இப்போ ஜிஎஸ்டி வந்தோன்னா மொத்தம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய்டுறது, எங்கள் பணம் எனக்கு வரல, என் பணத்தை எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுகள் வருது. பட் ஆக்சுவலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, எஸ்ஜிஎஸ்டின்னு இருக்கிறது வந்து ஒரே பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகும். பட் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போனோடனே என்ன பண்ணிவிடுவா, உடனே வந்து பிரித்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவான். அதே மாதிரி ஓவர் தி லாஸ்ட் இயர்ஸ் வந்து ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து சொல்லுவாள், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ ரெவென்யூவாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தரணும்னு. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னோட ரெவென்யூலேருந்து கொடுத்துருந்தது. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, 21% ஆஃப், அதாவது 42% ஆஃப் தேர் ரெவென்யூ பிரித்து கொடுக்குறான். ஸோ அவங்களுக்கு 50% போகிறதா, அந்த 50%ல் 42ங்கிறது 21% வந்து தங்களோட அந்த சிஜிஎஸ்டி ப்ளஸ் ஐஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொடுத்துட்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவில் இருக்கீங்க, ஒரு யுண்டாய் கார் வாங்குறீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டை கேட்பீங்க, நான் வந்து யுண்டாய் காருக்கு 1,00,000 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டினேனே, அது உனக்கு வந்ததா அப்படின்னா இவன் என்ன சொல்லுவான், மகாராஷ்டிரா கவர்மெண்ட், இல்லைப்பா யுண்டாய் கார் வந்து மெட்ராஸில் பண்ணியிருக்கேன், நீ கொடுத்த 1,00,000 ரூபாயில் அவன் அங்கே வந்து 70,000 தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கட்டிட்டேன்னு சொல்லிட்டு அந்த 1,00,000த்தில் 70 கழிச்சுட்டு பாக்கி 30 தான் எனக்கு கொடுத்தான். அந்த 30 எனக்கு கொடுத்ததில் என்ன எடுத்து 15,000 வந்து 30 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுத்து, அதனால் எனக்கு ஒரு பைசாவும் வரலன்னு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அவன்கிட்ட சொன்னான்னா, இல்லை, அந்த 30,000 இருந்தது இல்லையா, 1,00,000 கொடுத்ததில் 70,000 தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போயிடுத்து, மகாராஷ்டிராவில் கொடுத்த 1,00,000, பாக்கி 30,000த்தில் 15,000 உடனே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துரும். இந்த பாக்கி 15 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 15ல் 40% ரஃப்லி 42% வாட் எவர் 6,000 ரூபாயை வந்து திருப்பி கொடுத்துரும். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த 1,00,000த்தில் 70,000 தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் 15 + 6 21,000 வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கும் 9,000 தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போகும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பணத்தை எடுத்துன்றதுன்னு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் ப்ரையாரிட்டி. அதுவும் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குனா, மேனுஃபேக்சர் ஆகிற ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் ப்ரையாரிட்டி. வேற கட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக கன்சியூம் பண்ணுறவங்க தான். ஸோ யுண்டாய் கார் வந்து மகாராஷ்டிராவில் வாங்கினா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வருது, மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு அடுத்த இது 70-21-9 அந்த பர்சன்டேஜில் தான் பிரியிறது. இந்த 70யும் வந்து ஆக்சுவலாக திருப்பி பிரியும், அதுக்குள்ளே நம்ம போவேனா. பட் பார்த்திங்கன்னா, பல்க் ஆஃப் த டேக்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் இதுக்கு போகிறது. விச் இஸ் வை ஜிஎஸ்டி எடுக்கும்போது நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. அது வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸை தானே ஹெல்ப் பண்ணும், எங்களை மாதிரி இந்த ஸ்டேட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாதே, கன்சியூமிங் ஸ்டேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாதேன்னு. அதனால தான் அந்த ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுறது, இந்த 21% வந்து பிரித்து கொடுக்கும்போது ஒரு மாதிரி பிரித்து கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தன்னோட போர்ஷன்லேருந்து பிரித்து கொடுக்கும்போது யூபி, பீகார் மாதிரி கன்சியூமிங் ஸ்டேட்ஸுக்கு கூடவும் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸுக்கு கம்மியாகவும் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியில் வந்து கூட வந்துடுறது, மகாராஷ்டிராவோ யூபியோ கொடுத்த பணம் யுண்டாய் காரில் தமிழ்நாடுக்கு வந்துடுது. இப்போ திரும்பியும் வந்து நான் கொடுத்த பணம்னு நம்ம இங்கே கேட்கக்கூடாது. அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான், அவங்க தான் பணத்தை கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு வந்து முந்தின ரவுண்டில் கம்மியாக போயிடுத்தேன்னு தான் அடுத்த ரவுண்டில் நம்ம கூட கொடுக்குறோம். அது வந்து காம்பன்சேட்டிங் தான். எண்ட் ஆஃப் இட் வந்து பார்த்திங்கன்னா, யாருக்குமே கூட யாருக்குமே கம்மி கிடையாது. அவங்கவுங்களோட தேவைக்கு, கார்ல் மார்க்ஸ் சொன்னார் இல்லையா, ஃப்ரம் எவரிபடி அக்கார்டிங் டு ஹிஸ் எபிலிட்டி டு எவரிபடி அக்கார்டிங் டு ஹிஸ் நீடுன்னு வரைச்சு, பீகாருக்கோ மத்திய பிரதேஷ்க்கோ நீடு கூட இருக்குது. அதுக்காக உங்கள் பணத்தை பிடிங்க அவங்கக்கிட்ட கொடுக்கல, ஒரு ஃபேர்னஸ். இட் இஸ் நாட் ட்ரூ அண்ட் கரெக்ட். என் பணம்பா என்கிட்ட கொடு அப்படி இல்லை. இப்போ உன் பணம் அவனுக்கு கொஞ்சம் போன ரவுண்டில் உனக்கு கூட வந்துடுத்து, இந்த தடவை அவனுக்கு கூட கொடுக்குறேன். அந்த போன ரவுண்டு கூட வந்ததை விட கொஞ்சம் கூடவாக இருக்கும். அதனால தான் இட் இஸ் ட்ரூ அண்ட் ஃபேர், நாட் ட்ரூ அண்ட் கரெக்ட். பட் வந்து தெர் இஸ் நோ அவுட்ரைட்
denial of rights to manufacturing states. Manufacturing states actually get much better than consuming states. ஏன்னா கன்சியூமிங் ஸ்டேட்ஸ்லேருந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸுக்கு பணம் வரவே வருது. இது முதல் போர்ஷன். ரெண்டாவது போர்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த எக்ஸைஸ்கிற போர்ஷனில் நிறையா அந்த காலத்தில் இஷ்யூஸ் இருந்தது. ஒன்றொன்றையாக சால்வ் பண்ணி வந்தோம் கவர்மெண்ட்டும் இண்டஸ்ட்ரியும். அது ஜிஎஸ்டி வரும்போது என்ன எடுத்து சடனாக பப்ளிக் வந்தோடனே பப்ளிக்கு புரியல, ஏன்பா இதை வந்து கிறுக்குத்தனமாக இதை பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, சானிட்டரி நாப்கின். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, சானிட்டரி நாப்கின் மாதிரி விமனுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல் திங், அதில் வந்து 18% சேல்ஸ் டேக்ஸ், இது ஜிஎஸ்டியா அப்படின்னு ஒரு இது கிளம்பினோடனே என்னாச்சு, கவர்மெண்ட் வந்து ஒரு பிஐபி நோட்டே போட்டாங்க. அசிட்டஸ் தர் இஸ் இது 18% கிடையாது, அங்கே 12%. அசிட்டஸ் தர் இஸ் இன்வெர்ஸ் இது, அதாவது என்னென்னா ரா மெட்டீரியலில் நிறையா டேக்ஸு, ஃபினிஷ் ப்ராடக்ட்டில் கம்மி டேக்ஸ்னால் என்ன ஆகிடும், நான் சொன்ன கழிஷன் கொடுப்போம்னா இல்லையா, ரா மெட்டீரியல் நான் வந்து 10 லட்சம் டேக்ஸ் கட்டிட்டேன் ஏன்னா அது வந்து 10%. என்னோடய ஃபினிஷ் ப்ராடக்ட் வந்து 5% தான் டேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நான் கட்ட வேண்டிய டேக்ஸே வந்து 7 லட்சம் தான். பட் எனக்கு 10 லட்சம் கிரெடிட் இருக்குன்னா 7 லட்சத்தை கழிச்சுட்டு இன்னும் எனக்கு கவர்மெண்ட்டேருந்து 2.5 லட்சம் வரணும்பா அப்படின்னு நான் கவர்மெண்ட்டை திட்டுன்னு இருப்பேன், எனக்கு வரலையேன்னு. அந்த மாதிரி அந்த இன்வெர்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு வச்சு இருக்கிறதுனால, பட் அட்லீஸ்ட் அந்த அளவு குறையட்டமேன்னு சொல்லி 12% தான் சானிட்டரி நாப்கின் இருந்தது. இப்போ இது 5% குறைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அடி. பாக்கி என்ன ஆகும், ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ கவர்மெண்ட்டேருந்து இப்போது 18% ரா மெட்டீரியலில் கட்டிட்டீங்க, கஸ்டமர்கிட்டேருந்து 12% கலெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கோ அது கவர்மெண்ட்டேருந்து வரலாம். பட் அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்காதுப்பா, 12 ரொம்ப அதிகம் அப்படின்னு உணர்ந்து கவர்மெண்ட்டே என்ன சொல்லுது, நான் 5 கூட குறைக்க தயார்னு. இப்போ 5 குறைச்சாங்கன்னா என்ன ஆகும், பப்ளிக் பேர்டன் வந்து குறையும். பப்ளிக் பேர்டன் குறையும் போது கவர்மெண்ட் தர தயாராக இருந்தது. இப்போ கவர்மெண்ட் தரலன்னா என்ன ஆகும்னா, இந்த சானிட்டரி நாப்கினில் அதான் நடந்தது. டமால்னு எடுத்துன்னு போய் என்னாச்சு, 0 ஆக்கிட்டோம். ஏன்னா வேறு வழியே இல்லை, பப்ளிக் பர்செப்ஷனை தே ஹேட் டு அட்ரஸ். சானிட்டரி நாப்கினில் எவ்வளோ கம்மியாக நம்ம எக்ஸைஸ் டியூட்டிங்கிறது பழசு, இப்போது ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணாலும் நம்ம பேரில் ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு, நான் சொல்லி பார்த்துட்டேன்ப்பா உங்களுக்கு புரியல, நான் 0 டேக்ஸ் ஆக்கிடுறேன், அப்போ தான் நீங்கள் இந்த டாப்பிக்லேருந்து அடுத்த டாபிக் போவீங்கன்னு 0 ஆக்கிட்டாங்க. அது 0 ஆக்கினதோட பிரச்சனை என்னென்னா, முன்னாடி வந்து அவன் ரீஃபண்டுக்கு போயிட்டு இருந்தானா சானிட்டரி நாப்கின் ப்ரொடியூஸ் பண்ணுறவன், இப்போ என்ன ஆகிடும், 0 ரேட்டட் டேக்ஸில் நீங்கள் ரீஃபண்டுக்கு கவர்மெண்ட்டை போக முடியாது. இப்போ அவன் ரா மெட்டீரியல்லாம் நிறையா பணம் தரான்ட்டோம், கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் வாங்கிக்கலாம், கவர்மெண்ட்டை கொஞ்சம் வாங்கிக்கலான் இருந்ததை வந்து நம்ம கவர்மெண்ட் டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டோம். எனி மேனுஃபேக்சரர் லாஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவானா, அவன் வந்து இது தான் கொடுக்குறான், சானிட்டரி நாப்கின் தான் கொடுக்குறான், நல்ல காசுக்கு தான். பட் இருந்தாலும் அவனுக்கும் வந்து அவன் எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்கணும், அவன் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும், அவன் வாங்கின மிஷினரி ஒரு நாளைக்கு தீர்ந்துபடும், புது மிஷின் வாங்கணும், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும், ஷேர் ஹோல்டருக்கு பணம் தரணும். அதெல்லாம் இருக்கும்போது அவனும் வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் ரன் பண்ணும். அவன் என்ன பண்ணுவான், சைலண்ட்டாக வந்து உங்களுக்கு சானிட்டரி நாப்கின் ப்ரைஸை ரைஸ் பண்ணிட்டான். ஸோ இப்போவும் நீங்கள் தான் கட்டின்னு இருக்கீங்க, முன்னாடியே நீங்கள் தான் கட்டியிருந்தீங்க. முன்னாடி என்ன பண்ணீங்க, உங்களுக்கு வந்து ஓப்பனாக இது என்னோடய பேசிக் ப்ரைஸ், இது ஜிஎஸ்டி அப்படின்னது. நீங்கள் அப்போ அந்த ஜிஎஸ்டியை வந்து முறைச்சிங்க, அது என்ன எடுத்து பேசிக் ப்ரைஸ்க்குள்ளே போய் உட்காந்துருது. இப்போவும் அதே தான் பே பண்ணுறீங்க. பட் நமக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம சொல்லி கவர்மெண்ட்டை 18%லேருந்து 0% ஜிஎஸ்டி ஆக்கிட்டோன்னு இல்லை, நம்மள தான் இன்னமும் அந்த பணத்தை கட்டின்னு இருக்கோம். இதோட சைடு எஃபெக்ட் வந்து என்ன ஆகிடுதுன்னா, இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு என்ன ஆகும்னா 2 டியூட்டி இருக்கும். ஒன்று வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி, இன்னொன்று வந்து அந்த காலத்தில் எக்ஸைஸ் டியூட்டியும் இப்போ ஜிஎஸ்டி. இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணால் என்ன ஜிஎஸ்டி இருக்குமோ அதே தான் இம்போர்ட்டட்லேயும் இருக்கணும். பட் அதுக்கு முன்னாடி கஸ்டம்ஸ் டியூட்டின்னு ஒன்று கட்டுவோம். அது எதுக்குன்னா, இட் இஸ் அ ப்ரொடெக்ஷனிசம் டு தி லோக்கல் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி சைனா, அந்த காலத்தில் அமெரிக்கா, யூரோப்லலாம் வந்து என்ன ஆகும்னா டெவலப்டு எக்கானமி, அவன் ஹியூஜ் வால்யூம் பண்ணுவான். வேறஸ் இந்தியாவில் அந்த வால்யூம் இருக்காது, ப்ளஸ் நிறையா இன்னரண்ட் இன்எஃபிஷியன்சிஸ் இன்ட்டு த சிஸ்டம் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வட்டி வந்து 3% இருக்கும். நமக்கு வந்து 70s 80sல 20% வாஸ் த நார்மல். நான் சொல்கிறது பேங்க்கில், நாட் கந்து வட்டி. பேங்க்கில் வந்து 20% வாஸ் த நார்மல். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு நமக்கு அதிகமாகும். அப்போ
நம்மளால் விற்க முடியாது இம்போர்ட் இருந்தால். ஸோ இம்போர்ட்டை வந்து தடை பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலும் டோட்டலாக 0 ஆக்க முடியாதுங்கிறனால நீ இம்போர்ட் பண்ணியானா உன் பேரில் ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு பேர் கஸ்டம்ஸ் டியூட்டி. அந்த கஸ்டம் டியூட்டி அளவுக்கு இங்கே லோக்கலாக மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ப்ரைஸை ரைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸைஸ் டியூட்டியும் ஆட் ஆகும். பட் இப்போ அது 0 ஆனோன்னா என்ன எடுத்துன்னா சானிட்டரி நாப்கினில் இந்த ப்ரொடெக்ஷனிசம் டு த லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் போயிடுது. ஸோ இம்போர்ட்டட் நாப்கின்ஸ் ஹாவ் அ அட்வான்டேஜ் ஓவர் லோக்கல் நாப்கின்ஸ். இது வந்து அந்த அன்ஃபார்ச்சுனேட்னஸ் தட் த கவர்மெண்ட் குட் நாட் ப்ராப்பர்லி கன்வே டு த பீப்புள் த ரைட். இது அது யாரோட தப்பு, கவர்மெண்ட் தப்பா பீப்புள் தப்பா அதெல்லாம் வேறு விஷயம். எண்ட் ஆஃப் இட் வந்து சஃபர் ஆகிறது பீப்புள் தான். கவர்மெண்ட் வந்து சஃபரே ஆகாது. ஏன்னா கவர்மெண்ட்டும் ஃபைனலி பீப்புள் தான். சஃபர் ஆகிறது பார்த்திங்கன்னா பீப்புள் தான் சஃபர் ஆகிறாங்க. நம்ம வந்து சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டியாக கொடுக்கறதுக்கு பதிலாக பேசிக் ப்ரைஸில் கொடுத்துட்றோம். இதே மாதிரி நான் அந்த எக்ஸம்ஷன்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா, நார்மலாக வந்து இந்த எக்ஸம்ஷன்ஸ் ஆர் அப்நார்மாலிட்டிஸ். அந்த அப்நார்மாலிட்டி வரும்போது தான் என்னாச்சு, இப்போ வந்து ஹோட்டலில் வந்து நீங்கள் ஒரு பஃப் இல்லை ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க, அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து பண்ணி ஐஸ்கிரீம் வெளில போகும்போது 18% டியூட்டி. அது ஒரு ஹோட்டலுக்குள்ளே வந்து சின்ன ஹோட்டலுக்குள்ளே வந்ததுன்னா அவனால் இன்புட் கிரெடிட் எடுக்க முடியாது, 5%க்கு வைக்கணும். இதுவே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போட்டு வச்சுக்காங்க, அவன் 18% கிரெடிட் எடுத்துருவான், 18% உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுவான். பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற ஹோட்டல் வந்து சஃபர்ஸ். பிகாஸ் ஒரே ஐஸ்கிரீமுக்கு வந்து இவனுக்கு வந்து 100 ரூபா காஸ்ட்டு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு, சின்ன ரோட் சைடு ஹோட்டலுக்கு வந்து 118 ரூபா காஸ்ட்டு. பிகாஸ் அவனால் ஜிஎஸ்டி கிரெடிட் எடுக்க முடியாது. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. நம்ம இன் ஃப்யூச்சர் வீடியோஸ் நம்ம இதெல்லாம் பார்ப்போம். இப்போ இந்த சீரீஸு இதோட நிறுத்திப்போம். தேங்க்ஸ்.